Very good morning students. நம்ம yesterday classல வந்து நம்ம என்ன பார்த்தோம், general characteristics of வந்து SP block elements, F block elements இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, classification of elements இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா general characteristics of D block elements அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன general characteristic of D block elements அப்படின்றது, அதாவது எலக்ட்ரானிக்கோட அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா n-1 எலக்ட்ரானிக்கோட டி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகே, அதாவது n-1 1-10 n-1 ஓகே, இதுதான் வந்து அந்த டி பிளாக்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ வந்து டூ அவுட்டர்மோஸ்ட் இதில் வந்து ரெண்டு அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து டூ அவுட்டர்மோஸ்ட், அதாவது n-1 ஒன்று இருக்குது, ns1-2 இருக்குது. ஓகே, இதுதான் வந்து அந்த எலக்ட்ரான்ஸோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இங்கே என்னென்னா, ஏதாவது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பி பிளாக் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எங்கே ஃபில் பண்ணலாம், டி பிளாக்ல ஃபில் பண்ணலாம். டி பிளாக்ல எவ்வளோ அளவுக்கு ஃபில் பண்ணலாம்னா 1 to 10 எலமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டி பிளாக்ல வந்து ஃபில் பண்ணலாம். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் என்றது n-1d ஆர்பிட்டல்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து n-1d ஆர்பிட்டல்ஸில் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன அர்த்தம், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஆல்சோ ரெப்ரசன்ட் ஏ டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி. டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா டிரான்சிஷன்ஸ், அது ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு வந்து என்ன பண்ணும், எனர்ஜி லெவல் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதை வந்து டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெயினாக எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டி பிளாக் வந்து எஸ் அண்ட் பி பிளாக்கு இன் பிட்வீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இது வந்து டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அதர்வைஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பற்றி எழுதணும். அதோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, n-1 d 1-10 ns1 to 2. ஓகே, ns1 to 2 தான் வந்து அதோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, the extra electrons enters the n-1d orbitals are called d block elements. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, they also represent a transition properties in between the s and p block elements இப்படின்ற பாயிண்ட் அங்கே இருக்கணும். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் பாயிண்ட். அதாவது அது டி பிளாக் எலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது, டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி. அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இன் பிட்வீனில் எஸ் அண்ட் பி பிளாக் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாயிண்ட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இன்ஸ் த நேம் வந்து இதுக்கு பேர் என்னது, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இது வந்து ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, அதாவது என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து மெயினாக வந்து எல்லாமே என்னது, மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ்ன்றதுனால இது என்ன ஆகும், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஒரு மெட்டல்ஸ் வந்து என்ன நேச்சர், எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். ஓகே, எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் எப்பவுமே என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். எல்லா மெட்டல்ஸோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். சரிங்களா, அது எப்பவுமே என்ன ஆகும், ஏதாவது ஒரு கம்பைன் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ராக்சைடு, ஹைட்ரைட்டு, குளோரைடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பைன் ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மெட்டலோட நேச்சர் அப்படி. சரிங்களா, ஸோ அதனால இது என்னது, குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா, ஏன் இது குட் கண்டக்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா, அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஈஸியாக வந்து லூஸ்லி பேக்ட் அரேஞ்ச்மெண்ட்னு இருக்கும். அதாவது ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கிட்ட ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா மூவ் பண்ண முடியாது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் இருக்குது. ஸ்பேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். சரிங்களா, அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியை கொண்டு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது மட்டும் எக்ஸப்ட் ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி. இந்த மற்ற எலமெண்ட்டை விட ஜிங்க்கு, கேட்மியம், மெர்க்குரியோட மெல்டிங் பாயிண்ட்டோ பாயிலிங் பாயிண்ட்டோ எப்படி இருக்குன்னா மற்ற எல்லா மெட்டலை விட வந்து எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கணும், டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எல்லாமே மெட்டல் எழுதியிருக்கணும். அப்புறம் வந்து தே ஆர் வந்து லஷ்ரஸ்ன்றது ஈஸியாக வந்து துரு பிடிக்கிறது, அதுக்கு பேர் லஷ்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் இட் இஸ் எ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் எக்ஸப்ட் ஆல் த மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸப்ட் ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி வந்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல மெட்டல் வந்து எப்பவுமே என்ன ஆகும், கம்பைன் ஸ்டேட்டில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
சரிங்களா? ஸோ அதனால இதுக்கு பேர் என்னது, இட் இஸ் அ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அது கம்பைன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால வந்து இது வந்து மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸோட அஃபெக்ட் பண்ணிட்டு அது வந்து காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இன்ஆர்கானிக்கில் வந்து நீங்கள் நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸை போட்டு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இது எல்லாமே. ஓகே. ஸோ ஃபர்தர் த எலக்ட்ரான்ஸ், அதாவது இது எப்படி எலக்ட்ரான் வந்து எப்படியா ஃபார்ம் ஆயிருக்குன்னா கிளவுட்ஸ் மாதிரி சென்டர் பாயிண்ட்ல நியூக்ளியஸ் பிரச்சனை இருக்கும். அதை சுற்றி வந்து எலக்ட்ரானிக் க்ளவுட் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ். சென்டர் பாயிண்ட்ல வந்து நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு மெட்டல், அதுதான் சென்டர் பாயிண்ட். அது சுற்றி என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரான் கிளவுட்ன்றது எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது, நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. அது எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும்னா பவுண்டரியில் வந்து கிளவுட் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும், சரௌண்டிங் த நியூக்ளியஸ் சுற்றி பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸை பற்றி, அதாவது ஒரு மெட்டல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கிற ரேடியஸ், அதாவது டிஸ்டன்ஸை வச்சு கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் என்னது, அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஆர் கிறிஸ்டல் ரேடியஸ். மெட்டல் ஓகே, மெட்டல் ஆர் கிறிஸ்டல், இதோட டிஸ்டன்ஸ் பத்தி பார்க்கறது தான் வந்து மெட்டாலிக் ஆர் கிறிஸ்டல் ரேடியஸ்ன்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து கோவலன்ட் ரேடியஸ். கோவலன்ட் இருந்து ஒரு பாண்டோட நேச்சர், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், இது எல்லாமே என்னது, ஒரு பாண்ட். ஓகே. அந்த பாண்டோட ரேடியஸை வச்சு நம்ம அந்த எலமெண்ட்ஸோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே. இது வந்து கோவலன்ட் ரேடியஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ்ன்றது அந்த ப்ரெசென்ட் ஆகிற இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ்ன்றது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த பாண்டில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மெட்டாலிக் ஆர் கிறிஸ்டல் ரேடியஸ். ஸோ மெட்டாலிக் அண்ட் கிறிஸ்டல் ரேடியஸோட இதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ மெட்டல்ஸ் வந்து இங்கோட மெட்டாலிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு மெட்டல் ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்லி பேக்டு ஸ்பியர். ஒரு ஸ்பியர் பாக்ஸ் மாதிரி வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு பாக்ஸ்க்குள்ள மெட்டல்ஸ் ஆட்டம் வந்து எப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப கிட்ட, அதாவது ஒன்னோட ஒன்று டச் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. க்ளோஸ்லி பேக்ட் இன் த ஸ்பியர்ஸ் அண்ட் மெட்டாலிக் கிறிஸ்டல் அப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. ஒரு பாக்ஸ்க்குள்ள மெட்டல் ஆட்டம்ஸை போட்டிருக்காங்க, அந்த சின்ன டிஸ்டன்ஸ்குள்ள அது எப்படி இருக்கு, கிட்ட இருக்கு. ஓகே. அந்த மாதிரி. நெக்ஸ்ட் the metal atoms are supposed to touch to one another in the crystal. இங்க எப்படி இருக்கு, மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து இன்னொரு மெட்டல் ஆட்டமோட டச் பண்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி பண்றாங்க, it is possible to measure the distance between the center of the nuclei of the two adjacent metal atoms in the crystal lattice. அதாவது அந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்டோட நியூக்ளியஸ் மெட்டல். ஓகே. அந்த சென்டர் பாயிண்ட்டையும் வச்சு இன்னொன்று அதோட டிஸ்டன்ஸ் அப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மெட்டல் ஆட்டமோடைய டிஸ்டன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண போகிறோம். அப்படி மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸை நம்ம என்னவா எடுத்துக்கணும், ஆஃப் த வேல்யூ எடுத்துக்கணும். நம்ம டிவைடட் பை 2 போட்டோம் இல்லையா அங்கே இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில், அதே மாதிரி தான் இங்கேயும் நான் பண்ண போகிறோம். ஒரு ஆட்டம்க்கும் ஒரு நியூக்ளியஸ்க்கோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதை டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். அதுதான் வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதுதான் வந்து மெட்டாலிக் ஆர் கிறிஸ்டல் ரேடியஸ் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு மெட்டல் ஆட்டம்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து எப்படி அசியூம் பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ்லி பேக்ட் இந்த மெட்டாலிக் கிறிஸ்டல்ல இருக்கு, ஒரு ஸ்பியர் பாக்ஸ்க்குள்ள க்ளோஸ்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் அந்த மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சப்போஸ் டு டச் டு ஒன் அனதர் டு த கிறிஸ்டல் ஆட்டம்ஸ், இன்னொரு மெட்டல் ஆட்டம்ஸை வந்து டச் பண்ற மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதனால நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிடலாம் அந்த டிஸ்டன்ஸை. எப்படி மெஷர் பண்ணலாம்னா அந்த டிஸ்டன்ஸை சென்டர் பாயிண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கும் நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்ட்டும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற மெட்டல் ஆட்டம்ஸோட டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ஸோ மெஷர் பண்ண வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஆஃப் வேல்யூ அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே. ஆஃப்ன்றது 6 இருந்துச்சுன்னா +3. ஓகே. அந்த மாதிரி அந்த வேல்யூ வந்து என்ன பண்ண போறோம், ஆஃபாக எடுத்துக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டாலிக் ரேடியஸை வந்து கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இங்க கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 2 சோடியம் ஆட்டம்ஸ் இருக்கு. என்னன்றது சோடியம், இது ஒரு மெட்டல் கிறிஸ்டல். ஓகே. இந்த கிறிஸ்டலோட டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டாங்க. என்னன்னு 3.72 ஆம்ஸ்ட்ராங். இது டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா 1.86 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இந்த சோடியம் மெட்டல் ஆட்டமோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து காமனா 3.72 ஆம்ஸ்ட்ராங். A0ன்றது ஆம்ஸ்ட்ராங் அர்த்தம். அதை டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1.86 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் ரேடியஸ்.
ஸோ கோவலன்ட் ரேடியஸ்ன்றது கோவலன்ட்ன்றது ஒரு பாண்ட் நேச்சர்னு சொன்னேன். டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஓகே, இதுதான் வந்து கோவலண்டோட பாண்ட் நேச்சர். இது என்ன சொல்றாங்கன்னா கோவலன்ட் ரேடியஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் half of the distance between the atomic nuclei of two atoms bonded together by the single bond. இங்க இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆட்டமோட சிங்கிள் பாண்ட் கான்வேஷன், ஒரு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு, அதையும் அந்த டிஸ்டன்ஸ் அதாவது நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்ட் அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றாங்க. ஓகே, அப்போ இதுக்கு காமனா இருக்கிற நேம் என்ன சொல்றாங்கன்னா எசென்ஷியலி இதுக்கு பேர் என்ன அர்த்தம், சிங்கிள் பாண்ட் கோவலன்ட் ரேடியஸ், ஷார்ட்டா என்ன சொல்றாங்க எஸ்பிசிஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு ஆட்டமையும் அதோட சிங்கிள் பாண்ட் ஆப்போசிட் சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற சிங்கிள் பாண்ட், அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குல்ல அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்றாங்க. இதுக்கு காமனா என்ன சொல்லலாம் எஸ்பிசிஆர் ஷார்ட் நேம். ஓகே, ஸோ இங்க பாருங்க இங்க ஆல்ரெடி 2 குளோரின் ஆட்டம்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த குளோரின் மாலிகுல்ஸோட அதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து இவங்களே கால்குலேட் பண்ணிட்டாங்க 1.98 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இதுதான் வந்து குளோரின் ஆட்டம்ஸ், இந்த 2 குளோரின் ஆட்டம்ஸோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து நம்ம டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.99 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ ஆஃப் த கோவலன்ட் ரேடியஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட், அந்த பாண்டோட நேச்சரை பொறுத்து தான் வந்து நம்ம கோவலன்ட் ரேடியஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். டபுள் பாண்டா தான் அது ஒரு வேல்யூவா இருக்கும், ட்ரிபிள் பாண்டா தான் அது ஒரு வேல்யூவா கொடுக்கும், சிங்கிள் பாண்ட் வந்து அது ஒரு வேல்யூ கொடுக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அது ரேடியஸை வந்து மெஷர் பண்ண போறோம். ஓகே, ரேடியஸ் எப்படி மெஷர் பண்றது, நியூக்ளியஸோட டிஸ்டன்ஸையும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மெட்டல் ஆட்டம்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போறோம் மெஷர் பண்ண போறோம். எடுத்த மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து டிவைடட் பை 2 பண்ண போறோம். ஓகே, இதுதான் வந்து கோவலன்ட் ரேடியஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நான் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஜாயின் பை எ சிங்கிள் பாண்ட், அதாவது ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் வந்து சிங்கிள் பாண்டை ஜாயின் ஆயிருக்கு. எப்படி ஜாயின் ஆயிருக்கு, சி பாண்ட் டிஸ்டன்ஸில் ஜாயின் ஆயிருக்கு. அப்போ ஜென்ரலாக அதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1.54 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் வந்து அதோட ஜென்ரலாக இருக்கிற பாண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ அதை டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.77 ஆம்ஸ்ட்ராங்ல கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ஹேண்ட்ல வந்து டபுள் பாண்ட் எடுத்திருக்காங்க, சி டபுள் பாண்ட் சி. ஸோ இதோட இது ரேடியஸோட வேல்யூ என்னது 0.67 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா, நீங்க முன்னாடி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோநியூக்ளியர் டைஆட்டாமிக் மாலிகுல். ஹெட்டிரோநியூக்ளியர் அப்படின்றது என்னது, ஹெட்ரோ ஹோமோ நியூக்ளியர்னு இருக்கு. ஓகே, ஹெட்ரோன்றது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், HCl, HBr, HI, HF இது எல்லாமே ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், F ஒரு ஆட்டம், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஹோமோ நியூக்ளியர்ன்றது H2, Cl2, O2 இது எல்லாமே சேம் மாலிகுல், ரெண்டுமே ஒரே காம்பவுண்டா இருக்கிறது, ஒரே ஆட்டமா இருக்கிறது. இது பேர் என்னது ஹோமோ நியூக்ளியர்னு சொல்றாங்க. இங்க ஹெட்ரோ நியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுல், டை அட்டாமிக்ன்றது 2. ஓகே, டைன்றது 2, அட்டாமிக்ன்றது ஒரு ஆட்டம், ஏதோ ஒரு ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அதோட மாலிகுல்ஸோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை வச்சு கால்குலேட் பண்றாங்க. இங்க 2 டை அட்டாமிக் மாலிகுல் எடுத்திருக்கிறதுனால இங்க என்னவா எடுத்துப்பாங்க A and B அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ 2 ஆட்டம்ஸை நம்ம என்னன்னு செப்பரேட் பண்ணலாம் A and B. அதை வந்து எப்படி பாண்ட் ஆயிருக்கு, சிங்கிள் பாண்ட்ல பாண்ட் ஆயிருக்கு, பியூர்லி கோவலன்ட் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ள இருக்கிற இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம், RA and RB. RAன்றது என்னதுன்னா கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் RA, அதோட ரேடியஸ் சிங்கிள் பாண்ட். ஓகே, அதே மாதிரி RBன்றது கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் B, அது RBன்னு சொல்லுவாங்க. ஓகே, DA மைனஸ் Bன்றது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது நம்ம இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன் பாருங்க, இங்க DA மைனஸ் B ஈக்குவல் டு RA plus RB, இதுதான் ஜென்ரலாக இருக்கிற ஈக்குவேஷன். இதுக்கு வந்து பவுலிங்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ DA மைனஸ் Bன்றது என்னது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், RAன்றது கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் A, RBன்றது கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் B. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க, ஹெட்ரோநியூக்ளியர்னு சொன்னோம் இல்லையா, ஹெட்ரோநியூக்ளியர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் I மைனஸ் Cl, ஐன்றது அயோடின், Clன்றது குளோரின். ஓகே, ஸோ RI
plus RCl equal to இதோட வேல்யூ எவ்வளோ, குளோரினோட வேல்யூ வந்து 2.32 ஆம்ஸ்ட்ராங். இதை டிவைட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 0.99 ஆம்ஸ்ட்ராங்கில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆரை இந்த குளோரினை வச்சு தான் நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிப்போம், அயோடினோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போது 2.32 மைனஸ் 0.99 ஆம்ஸ்ட்ராங்னு போட்டால் நம்மளுக்கு எதோட வேல்யூ கிடைச்சிடும், அந்த ஆரையோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த இது கால்குலேட் வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலோட ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலாக அதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, ஜென்ரல் ஈக்குவேஷனாக நம்ம இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து DA minus B equal to RA plus RB minus C ஓப்பன் ப்ராக்கெட் XA minus XB. இந்த XA minus XBன்றது தான் என்னோட வேல்யூனா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ. ஓகே, DA minus Bன்றது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், RA plus RBன்றது கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் RA கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் RB. இந்த Cன்றது ஸ்டீவன்சன் கோஎஃபிஷியன்ட். இதுதான் வந்து அதோட ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா van der Waals ரேடியஸ் ஆர் van der Waals ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். van der Waals ரேடியஸ்ன்றது அந்த நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்டில் இருக்கிற ப்ரெசென்டாக இருக்கிற ரேடியஸும். ஓகே, அதே சேம் தான், பட் இங்கே வந்து எப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங்கோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ண வேல்யூவை டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து van der Waals-ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து van der Waals-ஓட ரேடியஸோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த அயானிக் ரேடி. ஸோ என்னென்ன அயானிக் ரேடின்றதும் அட்டாமிக் ரேடின்றதும் சேம் தான். ஓகே, அயானிக் ரேடினாலும் ஒன்று தான், அட்டாமிக் ரேடினாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ அயானிக் ரேடியும் அட்டாமிக் ரேடியும் சேம் இது தான். ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோஆர்டினேஷன் நம்பர். இதில் செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதோட அந்த ரேடியஸ் அயானிக் ரேடியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது நம்பரோட சென்டர், அதாவது ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சென்டர் அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான். செகண்ட்ல வந்து 2 லிகான்ஸ் இருக்கும். லிகான்ஸ்ன்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரியா? அதுதான் வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதோட வேல்யூ அதுக்கும் ஜென்ரலாகவே +1 இல்லை +2 +3 வேல்யூ ஒன்று இருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னது, கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்பெல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதோட இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ், அயானிக்ன்றது அந்த மெட்டலோட சார்ஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அயானிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் அந்த ஹென்ஸ் அயானிக் ரேடியஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதோட டிஸ்டன்ஸும் மெட்டல் ஆட்டமோட அயனிக்கோட டிஸ்டன்ஸும் அதோட ரேடியஸோட டிஸ்டன்ஸும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எப்பெல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதோட இன்டர்நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட அயனிக்ஸ் ரேடியஸும் எப்படி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அயனிக் ரேடியஸ்னா அந்த சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான், அதாவது Cl மைனஸ் அயானோட ரேடியஸ். ஓகே, இது வந்து எப்படி எடுத்திருக்காங்க, கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் CsCl. சிஎஸ்ன்றது சீசியம். ஓகே, சீசியம் வந்து குளோரைடோட கோஆர்டினேஷனாக இருக்குது. அதாவது 8CS இருக்குது, 8 சீசியம் இருக்குது, 8Cl இருக்குது. இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா 8:8 கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, இதோட வேல்யூ எப்படி இருக்கும், Cl மைனஸ், அதாவது ஹையர் தென் தட் ஆஃப் Cl மைனஸ், அதாவது சீசியம் ப்ளஸ் சார்ஜை விட Cl மைனஸோட சார்ஜ் வந்து ஹையாக இருக்குது. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதே மாதிரி NaClோட கோஆர்டினேஷன் கிறிஸ்டல், இதில் வந்து Na வந்து 6 இருக்குது, அதோட கோஆர்டினேஷன் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 6 இருக்குது, Cl வந்து 6 இருக்குது. ஓகே, அப்போது இது எப்படி இருக்குன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது CsCl each ion is surrounded by the greater number of ion as compared with the NaCl. அதாவது NaCl கம்பேர் பண்ணும்போது சிஎஸோட Cl வந்து அயானிக் நேச்சர் எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து திஸ் ரிசல்ட் இஸ் லெஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் அயான். இது எல்லாமே, அதாவது NaClலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிஎஸும் Cl இங்கே வந்து ஒரே
ஆட்டம் ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டமாக இருக்குது. ஓகே, அதனால இதோட அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட அட்ராக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து எனர்ஜி லெவல் வந்து எப்படி இருக்குன்னா லோயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்பவுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜை விட நெகட்டிவ் சார்ஜோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ஹையராக இருக்கும். அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே வந்து சீசியம் குளோரைடும் NaCl எடுத்திருக்காங்க. சீசியம் குளோரைடோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கோஆர்டினேஷன் வந்து 8:8, அதாவது 8 சீசியம் ப்ரெசண்ட் ஆயிருக்கு, Cl வந்து 8% ஆயிருக்கு. அதே மாதிரி NaCl எடுத்துக்கிட்டாங்க. NaCl வந்து 6 இருக்கு, Na வந்து 6 இருக்கு, Cl வந்து 6 இருக்கு. இதுதான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சுன்னா CSCLல ப்ரெசென்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு அயானும் வந்து எப்படி கிரேட்டராக இருக்குது சரௌண்ட் பண்ணியிருக்கிற ஆட்டம்ஸை. சிஎஸை சுற்றி 8Cl, அதாவது இங்கே 8 இருக்குது, ஆனால் NaCl வந்து 6 தான் இருக்குது. அதனால NaCl கம்பேர் பண்ணும்போது சிஎஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து அட்ராக்ஷன் வந்து NaCl கம்மியாக இருக்கிறதுனால CSCl தான் கிரேட்டர் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா Cl மைனஸில் அதிக நம்பர் இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருக்குது, இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால NaCl வந்து லோயராக இருக்குது. இதுதான் வந்து அது ஜென்ரல் டேர்ம். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். சிஎஸ்ல வந்து 8 இருக்குது, NaClல வந்து 6 தான் இருக்குது. அதனால தான் சிஎஸ் வந்து அதிகமாக கிரேட்டர் எலக்ட்ரானிக் அஃபினிட்டி, அதாவது கிரேட்டர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேஷியோன்றது அதாவது மேக்னிடியூட்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்பின் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது அந்த ரேடியஸில் எலக்ட்ரான்ஸோட ப்ரெசென்ட் இருக்கிற மேக்னெட்டிக் பவர். ஓகே, அதோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அந்த அயனிக்கோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்குறது தான் வந்து ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ரேடியஸ் ரேஷியோவில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு RC ப்ளஸ் RA மைனஸ். இந்த RC ப்ளஸ்ன்றது என்னன்னா கேட்டயான். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ். RA மைனஸ்ன்றது என்னதுன்னா ஆனயான், நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த RFோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது RRன்றது என்னன்னா ஜென்ரலாக ரேடியஸ் ரேஷியோ தான் நான் என்னென்னு பண்ணியிருக்காங்க. RRன்றது ரேடியஸ் ரேஷியோ, RC ப்ளஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கேட்டயான், RA மைனஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் ஆனயான். ஓகே, ஸோ இங்கே வந்து ரேடியஸ் ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த வந்து டோட்டல் வேல்யூ லிமிட்டட் வேல்யூவாக இருக்கிற ரிப்பல்ஷன் பிட்வீன் த ஆனயான்ஸ் வில் இன்க்ரீசஸ் ப்ரோக்ரஸிவ்லி. இங்கே ரேடியஸ் வந்து ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா, பாசிட்டிவ் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரிப்பல்ஷன் நடக்குது. சேம் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் நடக்காது, ரிப்பல்ஷன் நடக்கும். ஓகே, இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அட்ராக்ஷன் நடக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ரிப்பல்ஷன் நடக்கும். அதனால தான் இங்கே வந்து ஆனயானோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில். இதுதான் வந்து அதோட ஜென்ரல் டேர்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் கேரக்டர்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கோவலன்ட் கேரக்டர் இந்த அயானிக் பாண்ட். கோவலன்ட் கேரக்டர்ன்றது என்னது, பாண்ட் நேச்சர், அதாவது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படின்றது பார்க்கறது எல்லாமே என்னது கோவலன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கோவலன்ட் கேரக்டர் இந்த அயானிக் பாண்ட் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த கேட்டயான் அண்ட் ஆனயான், அதாவது அந்த ஒரு பாண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, சிங்கிள் பாண்டாக இருக்கலாம் இல்லை டபுள் பாண்டாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட அயானிக் கிறிஸ்டல் வந்து டிக்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் இஸ் டிக்ரீஸ்ட். ஏன்னா அந்த அயானிக்கோட நேச்சர் எப்படி இருக்கும், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோட இன்டர் டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அதோட நேச்சர். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்குல்ல, சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து பாசிட்டிவோட கேரக்டர் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, டிக்ரீஸ் ஆகுது. நெகட்டிவோட கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்தோட அயானிக் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஃபேக்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஓகே, என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பாருங்கள். கோஆர்டினேஷன் நம்பர், ரேடியஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் என்னது கோவலன்ட் கேரக்டர் இன் த பாண்ட். ஓகே, இதுதான் வந்து அதோட ஜெனரல் கேரக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்.
சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகே, எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? நியூக்ளியஸோட அவுட்டர் பார்ட்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் 8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், 8 ஷெல்லுன்னு பார்ப்பீங்க. 8 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். அந்த மாதிரி எலக்ட்ரானை சுற்றி கிளவுட் இருக்கும். அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு? லூஸ்லி பவுண்ட், ரொம்ப ஃப்ரீயா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அப்படி அப்படி இருக்கிறதுனால அந்த நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் இஸ் கால்ட் நியூட்ரல். அதாவது கேஷியஸ் ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு? நியூட்ரலா இருக்கு, ஜீரோவா இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. எம்ன்றது இங்க கேபிட்டல் எம்ன்றது ஏதாவது ஒரு கேஷியஸ் மாலிகுல். அது ஆக்சிஜனா இருக்கலாம், ஹைட்ரஜனா இருக்கலாம், நைட்ரஜனா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் காம்பவுண்ட். ஓகே, அதோட அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்னது? அதாவது லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கிட்ட கிட்ட இருக்காது, தூரமா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா எம் பிளஸ் பிளஸ் இ மைனஸ். எம்ன்றது பாசிட்டிவ் கேஷியஸ் மேட்டர், அது இ மைனஸ்ன்றது எலக்ட்ரான். ஓகே, அதோட யூனிட் பாருங்க. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் யூனிட் வித் கேஜி மோல் இன்வர்ஸ். இதுதான் வந்து அயனைசேஷன் பொட்டென்ஷியலோட டெஃபினிஷன், அதோட யூனிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இது ரொம்ப ரொம்ப எல்லா 2 மார்க்ஸ் கொஸ்டின்லையும் கேட்கறது தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the energy required to remove the second electron from monopositive gaseous. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் எலக்ட்ரான் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்? பாசிட்டிவா மாறிடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? மோனோபாசிட்டிவ் கேஷியஸ் அயான் இஸ் கால் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் வந்து மோனோ பாசிட்டிவ் கேரக்டர், மோனோ நெகட்டிவா இருந்தது, மோனோ பாசிட்டிவ் கேரக்டரா மாறிடுச்சு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியில. சரிங்களா? ஸோ செகண்ட் வந்து மோனோ பாசிட்டிவா மாறதுனால இது எப்படி இருக்கும்? அதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, the second and higher ionization energy of an element are always much greater than the first ionization energy. ஃபர்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்டோட அயனைசேஷன் எனர்ஜி எப்பவுமே எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து NA கேஸ், ரெண்டுமே கேஷியஸ் மாலிகுல் தான். NA கேஸ்ன்றது ஏதோ ஒரு கேஷியஸ் மாலிகுல் எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல வந்து NA பிளஸ் ஒரே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான் இருக்கு. ஓகே, NA பிளஸ் பிளஸ் இ மைனஸ் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான் கிடைச்சிச்சு. அதோட யூனிட் பாருங்க 4. அதாவது டெல்டான்றது சேஞ்ச் இன் ஹீட் என்தால்பி, டெல் ஹெச். ஓகே, என்தால்பின்னு சொல்லுவாங்க. டெல் ஹெச் 1 ஈக்குவல் டு 495.8 kg ஜூல். அதே மாதிரி இங்க வந்து 2 பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவோட செகண்ட் வேல்யூ வந்து ஹையரா இருக்கு. ஓகே, அதனால தான் இங்க 2 பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனால இதோட அயனைசேஷன் எனர்ஜி எப்பவுமே எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும். ஸோ இந்த அயனைசேஷன் எனர்ஜியை நம்ம வந்து எப்படி நம்ம இது மெஷர் பண்ணலாம்னா போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த அயனைசேஷன் பொட்டென்ஷியல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த அயனைசேஷன் பொட்டென்ஷியல் என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்றதை பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ், நியூக்ளியஸ் சார்ஜ், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், அப்புறம் ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் வந்து அதோட அப்ளிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் ரேடியஸ் இருக்கு, நியூக்ளியர் சார்ஜ் இருக்கு, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கு, ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால், நெக்ஸ்ட் வந்து அதோட அப்ளிகேஷன். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த அயனைசேஷன் பொட்டென்ஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னே. அட்டாமிக் ரேடியஸ்ன்றது என்னது? ஆட்டமோட டிஸ்டன்ஸ். நியூக்ளியஸ்க்கும் ஆட்டமோட டிஸ்டன்ஸ் தான் என்ன சொன்னோம்? அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொன்னோம். எப்பெல்லாம் வந்து ஆட்டமோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அது அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணும். அப்போ எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகுறதுனால அதோட அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? லூஸ் ஆகும். ஓகே, அப்புறம் கிரேட்டர் த சைஸ் ஆஃப் த ஆட்டம். ஆட்டமோட அளவு எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அட்டாமிக் நம்பர் எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதோட சைஸ் எப்படி ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட எனர்ஜி எப்படி ஆகும்? ரொம்ப கம்மியாகும். சைஸ் அதிகமாச்சுன்னா எனர்ஜி வந்து லோயர் ஆகும். ஓகே, ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே வந்து ஸ்மால் ஆட்டம்ஸாக இருந்துச்சுன்னா அதாவது சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா கிட்ட கிட்ட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நெய்பர், அதாவது க்ளோஸ்டாக அரேஞ்சாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சைஸ் அதிகமாகதோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்? நம்மளால வந்து சீக்கிரமாக வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா எனர்ஜி வந்து நிறைய லூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசன். அதாவது
அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி எப்படி ஆகும், லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, லாஸ் ஆயிடும். ஓகே, என்ன ரீசன்னா ஸ்மாலர் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் டைட்லி ஹெல்ட், அதாவது க்ளோஸ்ட் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்மால் சைஸ் ஆட்டம்ஸ் தான் கிட்ட கிட்ட உட்காந்துருக்கும். பிக்கர் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், லூஸ்லி பவுண்ட், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மூவ் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. சரிங்களா, அதனால தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து லோவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க அட்டாமிக் ரேடியஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்க்ரீஸ், அதாவது சென்டர் பாயிண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ், அதோட பாசிட்டிவ் கேரக்டர். நியூக்ளியஸோட கேரக்டர் வந்து இது நெகட்டிவ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எந்த அளவு நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதோட அட்டாமிக் சார்ஜ் வந்து எப்படி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, ஹின்ஸ் மாதிரி. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட அட்டாமிக் நம்பர் ஆர் அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதனாலனா திஸ் இஸ் டியூ டு த ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக போய் நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணும். பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் பேலன்ஸ் எலக்ட்ரான். நியூக்ளியஸ் வந்து சென்டர் மெட்டல் ஆட்டம், பாசிட்டிவ் அவுட்டர் சைடில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஈஸியாக போய் அட்ராக்ட் பண்ணும். இதுதான் அதோட ரீசன். இங்கே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் +12 ப்ரோட்டான்ஸ் ஆஸ் மோர் நியூக்ளியர் சார்ஜ் தென் 11. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் கேரக்டர் வந்து 12 இருக்கு, புரோட்டான்ன்றது பாசிட்டிவ். நெகட்டிவ் இங்கே சோடியமில் பார்த்தீங்கன்னா 11 தான் இருக்கு. இங்கே வந்து அதிகமாக பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனால அதோட அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே.